கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதாக. ஆண்டவர் ஒரு மனிதனை எவ்வாறு அவர் நடத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, யோசுவா 24வது அதிகாரம் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே இருக்கிறது. அங்கே யோசுவா ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு தங்களுடைய பிதாக்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை அங்கு விவரித்து சொல்கிற ஒரு சம்பவம். 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. அங்கே யோசுவா அவர்கள் சொல்கிறார், முதலாக ஆண்டவர் என்ன செய்கிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் ஆபிரகாமை அழைத்ததை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதலாக நம்மை அழைக்கிறார், அவருடைய ஜனங்களாக பிரித்தெடுக்கிறார். அவருக்கென்று நம்மளை பிரித்தெடுத்து அழைத்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவதற்கும் அவர் நம்ம முன்குறித்த பிரகாரம் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் வேறு தேசத்தார், வேறு தேவர்களை வணங்குகிறவர்கள் பெற்றோர்கள். ஆனால் ஆண்டவர் தனக்கென்று ஆபிரகாமை அழைக்கிறது ஆதியாகமத்தில் இருக்குது. இங்கே யோசுவா அது சுருக்கமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தான் அழைத்த ஜனங்களை அவருடைய சந்ததிகளையும் அவர் வழி நடத்துகிறதை குறித்து 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, மோசே ஆரோன் அவர்களை முன்குறித்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்ததையும், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை நடத்தி வந்த விதத்தையும், வனாந்திரத்தில் அநேக நாட்கள் சஞ்சரித்தார்கள், சில பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்தார் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் 2-3 புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் இது பார்க்குறோம், யாத்திராகம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் ஷார்ட்டாக அவர் யோசுவா அதை குறிப்பிட்டு சொல்கிறார். 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அவரை ஜனங்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்பதையும், பின்பு வனாந்திரத்தில் அநேக நாட்கள் சஞ்சரித்தார்கள் என்று 7வது வசனம் சொல்கிறது. ஸோ ஒரு ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். 2வது பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ சில நேரங்களில் வனாந்தர பாதை இருக்கும், அதிலையும் ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து ஜனங்களை வழிநடத்துவதும், அவர்களுக்கு தேவையான காடைகளை உணவுகளை கொடுத்ததையும், ஸோ அநேக அற்புதங்கள் தண்ணீருக்கு அவர் செய்த அற்புதங்கள் அநேகம் செய்திருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு. ஸோ பாதை வனாந்தர பாதை, ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ முதலாவது தன்னுடைய ஜனங்களை அவர் எப்படி நடத்துகிறார் என்றால், அழைக்கிறார். அழைத்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே வழி நடத்துகிறார். எல்லா சூழல்களிலும், கஷ்டமான சூழல்களிலும் கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு ஆண்டவராக அவரை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு பார்க்கும் பொழுது நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். அதே அதிகாரம் 11-12 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அநேக பேர் வராங்க. எரிகோவின் குடிகள், எமோரியர், பெரிசியர், கானானியர் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏத்தியர், ஏவியர், எபுசியர், அநேக ஜனங்கள் எல்லாம் இவங்களுக்கு விரோதமாக வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல, ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் பார்க்கும்போது 12ஆம் வசனத்துலேயும் அது மாதிரி நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய போராட்டம், இங்கே நிறைய ஜனத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம். அதே போல் நமக்கு விரோதமாக அநேக ஆவிக்குரிய போராட்டங்கள் இன்றைக்கு நமக்கு உண்டு. நமக்கு இப்படிப்பட்ட எபேசியர் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார் எல்லா மனிதருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற பொழுது, அந்த போராட்டங்களிலே அவர் நமக்கு கூட இருந்து நாம்
அந்த ஆவிகளை மேற்கொள்வதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்க போல 11ஆம் வசனம், அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதே போல் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பொல்லாத அந்த பிசாசுடைய அந்த போராட்டங்களில் நாம் ஜெயம் பெற நம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருந்து யெகோவா நிசியாக கூட இருந்து ஜெயம் பெற நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது அழைக்கிறார், ரெண்டாவது நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார், மூன்றாவது நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு சூழலிலும் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா இந்த ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தத்திலே நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். இது நமக்கு சில நேரங்களில் தெரியும், சில நேரங்களில் தெரியாமல் கூட இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்கிற உண்மையை இன்றைக்கு நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 13வது வசனம் நாங்கள் பார்க்கும் பொழுது 14-15 பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருந்தீர்கள் என்று தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஸோ ஒரு அருமையான ஒரு 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 தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அழகாக இந்த அதிகாரம் சொல்லுகிறது பார்க்குறோம். முதலாவது ஆண்டவர் நம்ம அழைக்கிறார், ரெண்டாவது நம்மளை பாதுகாக்கிறார், ரெண்டாவது நம்மளை வழிநடத்துகிறார், மூன்றாவது நம்மளை பாதுகாக்கிறார், அடுத்தது நான்காவது பார்க்கும்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும் அவர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்மோட கூட இருக்கிறாருங்க. இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய நன்மை, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இதை நிறைய பேர் உணர்வதில்லை. சில போராட்டங்கள் வந்தோடனே நம்ம சோர்ந்து போய்விடுறோம். ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த போராட்டங்களில் ஆண்டவர் நமக்கு அருமையாக உதவி இருப்பார். சில நேரங்களிலே அது நமக்கே தெரியாமல் சில காரியங்களை செய்திருப்பார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒரு நோயினாலே அந்த வீட்டினுடைய அந்த சகோதரர் ஆஸ்பத்திரியிலே அவர் அனுமதிக்கப்பட்டார். அந்த வீட்டுக்காரங்களுக்கு பயங்கர வேதனை, சோர்வு. ஆனால் அதை யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்கள் சுகமாகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்திருக்கிறார். மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். நம்ம அங்கே ஆண்டவர் நமக்கு செய்த அந்த நன்மையை பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழலில் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நமக்கு தெரியாமல் நம்மளை அநேக நாள் ஒவ்வொரு நாள் அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இதை மனிதர்கள் சில நேரங்களில் உணர்ந்து பார்க்கிறார்கள், சில நேரங்களெல்லாம் யோசிக்கதும் உணர்வதும் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் பாதுகாக்கவில்லை என்றால் நாம் இந்த பூமியில் யாரும் இருந்திருக்க மாட்டோம். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிறோம்ல. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்களே, இன்னைக்கு வரைக்கும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் பாதுகாக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்க முடியாது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எதிர்பார்க்க ஆசீர்வாதங்களில் அவர் தர வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது அவர் தான். சில நேரங்களில் நம்ம கேட்போம், கிடச்சிருக்கிறாரு. அதாவது ஆண்டவர் அமைதியாக இருந்தவர்களுடனே அதுக்கு பேர் தோல்வி இல்லை. அந்த சைலண்ட் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வதற்காக என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ சைலண்ட் ஒரு ஆப்சண்ட் இல்லை, புரியுதுங்களா? சைலண்டாக ஆண்டவர் இருப்பது ஆப்சண்டாக இல்லை. சைலண்ட் வேறு, ஆப்சண்ட் வேறு. ஆப்சண்ட்டுங்கிறது அங்கே ஆண்டவரை இல்லாமல் இருக்குது. சைலண்ட்ங்கிறது அமைதியாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வேலையிலே அவருடைய காலத்திலே அவர் ஏதோ ஒன்று செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீர்கள். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இன்னைக்கு இந்த டிசம்பர் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை தாங்கியிருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மளை வழிநடத்துகிற தேவன் அவர் அற்புதமானவர், நம்மளை பாதுகாத்து கொள்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கு ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மைகள் இன்றைக்கும் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் தைரியமாக நாம் ஒன்று செய்ய வேண்டும். இன்னும் தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம போக வேண்டும். கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். நிச்சயமாக இதிலும் பெரிய காரியங்களை வரும் காலங்களிலே, வரும் ஆண்டுகளில் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.